ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. ஒரு ஹோப் வச்சுருந்தேன், கண்டிப்பாக வீக்காக வந்து மீட் பண்ணுவாங்க. நான் நினச்சது என்னமோ வேறு. ஸோ பேச விடாமல் வீட்டில் இருக்கவங்க கூப்பிட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் மீண்டுமா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு இன்றைக்கி எபிசோட் பார்க்கும்போது. ஆனால் ஆக்டிங் வைஸ் வேறு லெவலில் இருந்துச்சு எல்லாரோட ஆக்டிங். எஸ்பெஷலி விஜய் வந்து மேலே உங்கள் பாட்டு வந்து அவங்க மூஞ்சில் அவ்வளோ ஹாப்பியாகவும், அந்த படியில் இறங்கி வந்துட்டு அந்த அப்படியே வாய் சிரிப்பாகவும், கண்ணில் எந்த போய் தண்ணி ஒரு பக்கம் கலங்கி நின்றுட்டு இருந்தார். வந்து இங்கே அவ்வளோ ஹாப்பியான மூடில் இருந்தாங்க. அவங்க கீ கொடுக்க தான் வந்து சொன்னோன்னே வந்து பார்த்தீங்கன்னா அப்படி மூஞ்சி மாறிடுச்சு. அந்த ஆக்டிங் எல்லாமே ஓகே. ஏங்க எத்தனை தடவை தாங்க உங்கள் மனசுக்குள்ளேயே பேசிகிட்டு இருக்க சொல்ல போகிறீங்க? நான் கூட நேராக பேசுவாங்க, இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா காவிரி கிட்ட பேசணும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்தோம். ஆனால் அவர் பேசாமல் இவங்களும் மனசுக்குள்ளே என்னோட தடவை காவிரின்னு கூப்பிடுங்க, என்னை இங்கே இருக்க சொல்லுங்கள், நான் இங்கே இருந்துடுறேன். என்னமா இது, அவரை நீங்கள் அங்கே வரணுங்கிறதுக்காக நேராக வந்து உன்னை கூப்பிட வந்தார். அப்போல்லாம் நீ வந்து வெளில வராமல் இப்போ இங்கே இருமாங்கிறீங்க. அதே மாதிரி காவிரி கிட்ட பேசணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் விஜய் அங்கே போயிட்டு இருந்தார். நான் ஃபோன் பண்ணேன், ஃபோன் எடுக்கலை, மெசேஜ் பண்ணல. இப்போ நேராகவே வந்திருக்காரு. இப்போ பேசிருக்க வேண்டியதானப்பா, ஏன்பா பேசலை, ஏன்பா அப்படி டீமுங்களை போட்டு டார்ச்சர் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி இன்றைக்கி எபிசோட் பார்க்கும்போது பிளான் வந்து பிரிக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா பிரிச்சே ஆகணும். அதுவும் வந்து பக்கத்து வீட்டு கூட இருக்கக்கூடாது, வேறு இடத்துக்கு லொக்கேஷனை காலியே பண்ணி ஆகணும் அப்படிங்கிற முடிவில் வந்து பார்த்திங்கன்னா காலி பண்ண வச்சுட்டாங்க. ஸோ கீ கொடுக்கும்போது அட்லீஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பேசுறதுக்கான ஒரு சுச்சுவேஷன் அமைஞ்சிச்சு. அதை வந்து 2 பேரும் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். அவர் நான் ஈகோ விட்டு உனக்கு பார்க்க தானே ஓடி வந்து, எங்கே ஈகோ இருக்குது, நீங்கள் தானேங்க அங்கே ஃபுல்லாக விளையாட்டுத்தனம் பண்ணி வச்சிங்க, விளையாட்டுத்தனத்தை நீங்கள் தானேங்க சரி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு மனசுக்குள்ளே தோணுச்சு. பட் என்ன இருந்தாலும் இவங்களுக்கு 2 பேருக்கும் வந்து மனசுக்குள்ளேயே பேசிக்கிற மாதிரியே ட்ராக் கொண்டு வந்திருக்காங்க. எப்போதாங்க வாய் விட்டு பேச போகிறீங்க? மனசுக்குள்ளேயே மைண்டுக்குள்ளேயே பேசிகிட்டு இருக்கீங்களே, முடியல எங்களால். அப்படி தான் இருந்துச்சு எபிசோடு, ஒன்றும் சொல்கிறதுக்குல. அதே மாதிரி நம்ம பிரவீன் மலர் சார் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹாப்பியான ட்ராக் இருக்குன்னு சொன்னாங்க. நான் அப்போயே சொல்லியிருந்தேன், கண்டிப்பாக அது நெக்ஸ்ட் வீக் வரது நிறைய பாசிபிள் இருக்குது. மேபி இவங்க மீட் பண்ணும்போது எதுவும் ஹாப்பியாக இருக்குமோ நான் ரொம்ப வந்து ஹோப் வச்சுருந்தேன். பட் அது எதுவுமே இல்லை, நார்மலாக அதான் போச்சு. பட் எனிவேஸ் அந்த ஆக்டிங் வைஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா குமரனோட ஒரு ரீசனால தான் வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் இருக்கிற மாதிரி ஒரு வந்து வழி வந்திருக்கு. இந்த 2 days அவங்க எங்கள் ஹோட்டலில் இருக்க மாதிரி ரூம் போட்டிருக்காங்க, இது மாதிரி சொல்லியிருக்காங்க. மேபி அந்த ரூம் தான் அந்த வீட்டை நமக்கு தெரியல. வீட்டுக்கு வீடு வாசப்படி லொக்கேஷனில் போயிட்டு இருக்கு இல்லையா ஷூட்டிங். மேபி அது வந்து அவங்க 2 நாள் வேறு வீட்டில் இருக்க போகிறதா சொல்லியிருக்காங்களே, ரூம் போட்டிருக்கேன்னு சொல்லியிருக்காங்களே. மேபி அந்த வீடு அதுமே அந்த இடமா இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் தான் அவங்க வேறு வீடு போகிற மாதிரி காமிப்பாங்களா இருக்கும், இதனோட கெஸ் தான். பட் இன்றைக்கி எபிசோட் ஓவராலாக எனக்கு வந்து ஒரு பெருசாக இல்லைங்க. உங்களுக்கு எப்படி தெரிஞ்சு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி எப்படி தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை.